மலையாளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல முழுசா சந்திரமுகியா மாறின நம்ம அண்ணன் சீமானை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க என்ன கண்டா? இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சந்தோஷப்பட்டது நம்ம அண்ணன் தான். ஆனா தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க என்ன கண்டா? அண்ணனும் என்னெல்லாமோ பிளான் பண்ணி தான் அரசியலுக்குள்ள வந்தாரு. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கலையே. அவரை இப்ப வச்சு கூட படம் எடுக்கால் இருக்கு. எனக்கு யாராவது படம் தயாரிக்கால் இருக்கு. அதில் பாய்ந்து ஓடுவான். அதுல பாருங்க, விஜயை இன்னைக்கும் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அண்ணனை வச்சு படம் எடுக்க யாருமே இல்ல. தயாரிப்பாளர்கள்லாம் அண்ணனை பார்த்த உடனே தெரிச்சு ஓடுவாங்கன்னு அவர் வாயாலே ஒத்துக்கிறாரு. பாவங்க நம்ம அண்ணன். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. இந்த பக்கம் அதிமுக. இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும். ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. அவர் கேக்குறது சரிதானங்க. அண்ணனே எவ்வளவு கஷ்டப்பட்டு திராவிடத்தையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மக்கள்கிட்ட இருந்து அகற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜய் இதெல்லாம் கொண்டு வந்தா அண்ணனுக்கு கோபம் வருமா இல்லையா? ஏய், இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ தெரியுது சார். அண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பெருமகன் என்பது. அவர் வரும்போதுதான் அரசியல் மேடைகளில் தமிழ் இலக்கியம், தமிழர் வரலாறு, தொன்மம்லாம் பேசப்பட்டது. அவருடைய பேச்சு ஆற்றல், அவருடைய கருத்துக்கள், செறிந்த கருத்துக்கள் போகும்போதுதான் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு ஒரு அரசியல் மாறுதலை உண்டு பண்ணாங்க. அது சொல்லப்போனால் ஒரு புரட்சி என்றுதான் பேசணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா தளபதி பேர் கிட்டுவை கூப்பிட்டு 36 லட்சத்தை ஒரு பெட்டியில் வச்சு தம்பி கஷ்டப்படுவாங்க பண்ணி கொடுத்துருணும். அப்படி பார்த்தா அவங்க நாட்டு சட்டப்படி தேச துரோகம் தானே. தன் எனக்காக தேச துரோகத்தையே செய்ய துணிஞ்ச ஒரு தலைவர் ஒருத்தரை நான் எப்படி விசுவாசமாக உண்மையாக எல்லாமே இருக்க முடியும்? அதனால நான் அவருக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னு பிரபாகரன் சொல்லுவாங்க. ஆமாம், நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அண்ணனே ஒரு காலத்துல எம்ஜிஆரையும் அண்ணாவையும் புகழ்ந்து பேசி இருக்கிறாரு. அது வேற வாயி, இது நாரவாயிங்க. இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். அப்போ ஒரு வன்மை யாரும் பாரு மனசுக்குள்ள வந்து போகுதம்மா, எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. அண்ணன் அந்த வன்மம்னு சொல்லும்போது அவருக்கு முகத்தை பாத்தீங்களா இல்லையா? அந்த முகத்திலேயே தெரியுது உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை, வலி எல்லாத்தையும் தாங்கி அண்ணனோட அது உணர்ச்சியா வெளிப்படுதுன்னு. அண்ணனே கஷ்டப்பட்டு எப்படியோ தற்குறிகள் எல்லாம் கட்டமைச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சா, விஜய் என்னன்னா திடீர்னு கட்சியை தொடங்கி இருக்கிற இளைஞர் கூட்டத்தை எல்லாம் லபக்கா தூக்கிட்டு போனா அண்ணனுக்கு கோபம் வருமா இல்லையா? எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான். 15 நாள் கையெழுத்து போடணும். அங்க ஒரு அறையில தங்க வரார். வின்சென்ட் கேஸ்டல்ங்கிற ஒரு பெரிய ஹோட்டல் சேலத்துல. அந்த ஹோட்டல்லாம் நான் தங்கினது இல்ல, வரலாற்று சொல்லு, நாங்க அந்த ஹோட்டல்ல தங்கினது இல்ல. ஆனா சீமானுக்கு அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம். உள்ள ரூமுக்குள்ள போனதும் பார்த்துட்டு ரூமை பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஜிம் இல்லைன்னாங்க. ஜிம் இல்லன்ட்டாங்க. ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார். ரேடிஷன் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சேலம் ஹோட்டல்லாம் சுத்திட்டு இருக்கேன். ரேடிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம். அது கடல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டல். கண்ணாடியில தான் கதவே திறக்குது. அதை பார்த்தே பயந்துட்டோம். போயிட்டு எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு வாடகைன்னு கேட்டோம். 14,000 ரூபாங்கிறான். 14,000 ரூபாய் அங்க ரூம் போட சொல்றாரு. எப்படி 14,000 ரூபாய்? நீங்க சுகபோகியா வாழ்றதுக்கு, நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு, பணத்துல மிதக்கிறதுக்கு, இதுதானே தமிழ் தேசிய அரசியல்? இதுக்கா வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க கூத்தடிக்கிறதுக்கு. தங்க இடம் தர மாட்டான், தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன்.
எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலையில முடிச்சிட்டு பயணம் பண்ணுவேன். அப்படின்னு சொன்னீங்கள சாரு. நான் வந்து இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்ல, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. ஆமா ஆமா, அண்ணன் ஏசி அறையில எல்லாம் உட்காந்து கட்சி ஆரம்பிச்சவர் இல்ல, சிறையில இருந்துதான் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ ஏசி காரு, ஏசி அறை, ரேடிஷன் ஹோட்டல் அப்படின்னு தான் அண்ணன் தங்குவாரு. ஏன்னா அண்ணன் தான் டெவலப் ஆயிட்டார்ல. 6 மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்கு புத்தகமும் நான் தான். அப்போ ஒரு வன்மை யாரும் மனசுக்குள்ள சிறையில சிறையாம வச்சிருந்தோம். சிறைக்குள்ள விஜயலட்சுமி தவிர எல்லாத்தையும் அனுப்பிச்சுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மருந்து மட்டும் பேசாதே. இப்படி விஜயை சும்மாவே நோண்டிக்கிட்டே இருந்தா விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? இணையத்துல அண்ணனை சும்மா ஓட விட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப, வந்து பாரு. அங்க பாரியா. பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜ் ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? நல்லா ஆடுறா முதல்ல அவன ஆளையும் அவனையும் பாரு. வடநாட்டுல இப்ப புதுசா ஒரு பைப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பைப்புக்கு நிலத்தடி நீர் தேவையில்லை, போர் போட தேவையில்லை, செலவு மிச்சம், ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. சும்மா வாழை தூக்கணும், கீழே உட்காரணும், குளிக்க வேண்டியதுதான். துளி 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 மழையாய் வந்தாளே. ஹலோ தம்பி கார்த்தியா? ஆமா, நீங்க? நான் சீமான் பேசுறேன்ப்பா. அது ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ் தேசிய ஆசையில் பண்ண ஒரு 1 கோடி ரூபாய் திறநிதி தேவைப்படுது. அதான் நீ கொஞ்சம் ரெடி பண்ணா நான் தம்பியில் விட்டு வாங்கி வந்துடுவேன். எப்படி தம்பி, ரெடி பண்ணுவீங்களா? நான் சீமான் காசுல இல்லண்ணா, நான் 1 கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா. என்னாச்சு? ஏதோ சீமான் நான் பேசுறாரு, திறநிதி வேணும், 1 கோடி ரூபாய் அனுப்புன்னு கேட்கிறாரு. முதல்ல போனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான். அண்ணன் தான் சீமான் பேசுறேன், பிரபாகரோட நெருக்கமா இருந்தேன், ஆமக்கறி தின்ன அது தின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற காசை திரளிதுன்னு சொல்லி திருடிட்டு போயிருவான். திருட்டு போய ஸ்கேமர் வராம. நான் சீமான் அண்ணன் பேசுறேன். நான் பிரபாகரோட போட்டோ எடுத்தேன், ஆமக்கறி தின்னேன், அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. உங்க உணர்ச்சியை தூண்டி உங்க காசை புடுங்குறதுதான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே. பெரியார திருட்டு கூட வருவான். அவனை ஒரு நாள் நீங்க நம்ப வேணாம். திரள்நிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழர் இருந்து கூட பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான். இதுல ஏமாந்தவங்க இந்திய தமிழர்கள், மலையாள தமிழர்கள், அப்புறம் இலங்கை தமிழர்கள், வெள்ளாறு தமிழர் பேதமே. அந்த நாய் திறநிதி கேட்டு இருந்தா பிடிக்காது. முக்கியமா சீமானு காசு கொடுத்தாங்க. நாம் தமிழர் கிட்ட இருந்து சேஃபா இருந்தேன். சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும். சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்.